மாதம் மின் கணக்கு நடத்தினாங்கன்னா சாதாரண வீட்டில் அடித்தள ஏழை வீட்டில் ஆண்டுதோறும் 6000 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். 6000 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். நினைச்சுக்கலாம், 6000 ரூபாய் ஒரு மாதத்திற்கு கிட்டத்தட்ட 500 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். 500 ரூபாய் ஒரு மாதத்திற்கு நான் சம்பளமே எவ்வளவு, வருமானமே எவ்வளவு? 6000 ரூபாய், 5500 ரூபாய் வருமானம். அவன் 500 ரூபாய் மிச்சப்படுத்துறதுதான் நினைச்சு பாருங்க. மாதம் மின் கணக்கு நடத்தினா. ஆனா இவங்க அதை பத்தி இல்ல. தேர்தல் அறிக்கை வெறும் தேர்தல் அறிக்கை, சும்மா அறிக்கை. தேர்தல் அறிக்கை அதாவது திமுக இந்த வெற்றி அறிக்கையை போடுவாங்க, வெற்றி உறுதி வாக்குறுதி கொடுப்பாங்க பாரு. இதை மாதிரி எந்த கட்சி இந்தியாவில் கிடையாது. இது அவங்க திமுகவுடைய டிஎன்ஏல இருக்கு. ஏமாத்துறது. அது பேரு அறிவிப்பு திமுக. அவ்வளவுதான், அறிவிப்பு திமுக. வேற எதுவும் இல்லை, அறிவிப்பு திமுக. இப்படி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அதாவது இனிய மக்கள் ஏமாறாதீங்க, இதை தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இந்த போராட்டம் தொடரும். ஏதோ சும்மா ஒரு வந்தோமா போனோமா ஆர்ப்பாட்டம் நடத்தணுமா கிடையாது. இவங்க திரும்ப பெற வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து ஆங்காங்கே பல போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மக்களை திரட்டி பல வகை போராட்டங்களை தொடர்ந்து இவர்கள் திரும்ப பெறுகின்ற வகையிலே நாங்கள் நடத்துவோம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே உடனடியாக அறிவித்த இந்த மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், திரும்ப பெற வேண்டும். மக்களுக்கு தயார எளிய மக்கள், பாமர மக்கள், அதே போன்ற சிறு குறு தொழில் முனைவோர்கள், தொழிற்சாலைகளை வாழ விடுங்கள்.